போதகர் பால்யாங்கி சுவை பார்க்க ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் வந்தார். அவர் சொன்னார், ஐயா சர்ச்சுக்கு நான் ஒழுங்காக வருகிறேன். வெரி குட். எல்லா ஆராதனையிலும் பங்கு பெறுகிறேன். நல்லது. என்னால் முடிந்த ஊழியம் செய்கிறேன். ரொம்ப நல்லது. ஆனால் என்னுடைய சிந்தையிலிருந்து எனக்கு பாவமான சிந்தையிலிருந்து, இச்சையான சிந்தையிலிருந்து உண்மையாக எனக்கு விடுதலை இல்லை. என்ன வழி? ஒரு ஆலோசனை சொல்லுங்கள். அந்த தேவ மனிதன் சொன்னார், ஒரு அருமையான வழியை சொல்லுகிறேன். 1 மாதம் கடைப்பிடித்து திருப்பி என்கிட்ட வந்து சொல்லுங்க. அந்த 1 மாதத்துக்குள்ள நீங்க ஜெயம் பெற்றா அந்த வழியை நீங்க கைப்பிடுங்க. என்ன அவர் சொன்னார்? காலையில் எழுந்ததும் உங்களுடைய சிந்தைகளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அப்படியே அந்நிய பாஷையில பேசுங்க. 1 மணி நேரம் டைமை பார்த்துக்கோங்க. 5 மணிக்கு எழும்புறீங்க, 6 மணி வரை நான் அந்நிய பாஷை பேசுவேன். 15 நிமிஷம் 30 நிமிஷம் அந்த மணியை பார்த்துக்கொள்ளுங்க. ஜீசஸ் சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு முன்னால் நிற்பது போல எண்ணி, நேர் முன்பாக ஆவியானவர் நிற்பதை போல எண்ணி அப்படியே ஆண்டவரை துதித்து கொண்டு அந்நிய பாஷை பேசி கொண்டு இருந்து பாருங்க. உங்களுடைய சிந்தையெல்லாம் பரிசுத்தமாய் மாறிவிடும். உங்களுடைய எண்ணமெல்லாம் தூய்மையாய் மாறிவிடும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியானவர் தான் ஜெயம் பெறுவார். ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்த ஒரு சிந்தையாய் இருக்கட்டும். அசுத்தமான சிந்தைகளை வருவதை உடனே சிறைப்பிடிங்க. ஆவியானவரோடு ஒரு பொருத்தனை பண்ணி ஒரு பாவமான சிந்தனை அல்லது மற்றவர்களுக்கு கெடுதல் நினைக்கிற சிந்தனை அல்லது பழிக்கு வாங்கணுங்கிற ஒரு சிந்தனை வரும்போது ஆவியானவரை தட்டி எழுப்புங்க. ஆவியானவரை அனல் மூட்டி, ஆவியின் வரத்தை அனல் மூட்டி எழுப்புங்க. ஆவியானவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். உடைய பலவீனத்தில் எல்லாம் அவர் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார்.